மன்னிக்க மாட்டீரோ என்ற தலைப்பில் இந்த காலை நேரத்தில் தனி ஜப வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவில் நாம் மங்கி இருப்போமானால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கும்போது அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய, அவரை பின்பற்ற வேண்டிய, பின்தொடர வேண்டிய இன்னொரு காரியம் தனி ஜப வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வந்தாலும் ஜபம் உங்களை விடுதலையாக்கும். ஜபம் கட்டுகளை அறுக்கும். ஜபம் அடிமைத்தனத்தை விளக்கும். ஜபம் ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி தரும். அதன் அடிப்படையில் தனி ஜபம் மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவிலும் தேவ சத்தம் கேட்கும் எல்கையிலும் வாழ்வதற்கு அவர் தேவனோடு தனித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் அதிகமாய் ஜனங்கள் தேடி வருகிற ஒரு காலம் பாருங்கள். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து அவர் புறப்பட்டு போகிறார். 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்கள். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்களே என்று சொன்னார்கள். அதிகாலையிலேயே பெரிய கூட்டம் ஆண்டவரை தேடி வரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஊழியத்தில் பிஸியா இருக்கிற காலம். ஆமென். அப்போ எவ்வளவு பிஸியா இருந்திருப்பார் பாருங்க. ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்காங்க பாருங்க அதிகாலையில. அப்படின்னா பிஸியான நேரத்திலும் அவர் தனி ஜபத்தை அவர் விடவில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு ஊழியர் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு உயர்ந்த பதவியில் நீங்கள் இருக்கலாம். எவ்வளவு பொறுப்புகள், எவ்வளவு உத்தரவாதங்கள், ஊழியத்தில் எவ்வளவு பிஸியாக காணப்பட்டாலும் தனி ஜபத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை நாம் தேவ சமூகத்திலிருந்து, தேவ சன்னதியிலிருந்து நாம் துவங்குவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான ஒன்றாய் அது இருக்கிறது. தேசத்தை கலக்கினவர்கள், தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய பாத்திரங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால், சரித்திரங்களை கவனித்து பார்த்தால், அவர்களெல்லாம் தனி ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தினார்கள், தனி ஜபத்தை முன்னிலைப்படுத்தினார்கள், தனி ஜபத்திற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். ஆகவேதான் அவருடைய ஊழியங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. இது அந்த முகாமில் இந்த காலை நேரத்தில் எழும்புகிற பழக்கம் அல்ல. அன்றாடமும் அனுதினமும் அதிகாலை நேரம் நாம் தேவ சமூகத்தில் தோங்க வேண்டும். சங்கீதம் 5:3 நீங்கள் பார்த்தீர்களானால், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நான் சங்கீதம் 5:3 பாருங்கள். 5ஆம் சங்கீதம். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். ஆண்டவர் காலையில சத்தத்தை கேளுங்க, நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்தில் வந்து அதிகாலம் நில். காலம் என் சமூகத்தில் வந்து நில். அல்லேலூயா. ஆயத்தமாகி, நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த படித்த பகுதியிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடமும் ஒரு குறிப்பிட்ட நேரமும் அங்கு சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். வனாந்தரம் என்பது ஒரு இடம், அவர் அதிகாலையில் என்பது ஒரு நேரம். ஆகவே காலை நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேவனோடு நாம் தனித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்படுவதும் உயிர்ப்பிக்கப்படுவதும் அன்றாடமும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அப்ப இயேசுவை நாம் பார்க்கிற போது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். ஆமென். காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அல்லேலூயா.
காலைதோறும் அவர் என்ன எழுப்புகிறார். அல்லேலூயா. தனி ஜெபத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு நேரம் ஒன்று இருக்குமானால் அதிகாலை நேரம்தான். ஆமென். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இந்த அதிகாலை நேரத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணுவார்களானால் அந்த நாளில் இனி இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நேரம் அந்த நாளில் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. ஆமென். காலையில் இருந்த உடனே சமைத்து விட்டு ஏதாயிலும் ஜெபிக்கலாம், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நாம் ஜெபிக்கலாம், வீட்டு வேலைகளை முடித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம் என்றெல்லாம் நினைப்பீர்களே, ஆனால் அந்த நாள் காலை ஜெபம் உங்களை விட்டு பறந்து போய்விடும். காலையில் எழுந்து அதிகாலை ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள், முன்னிலைப்படுத்துகிறவர்கள், தனி ஜெபத்தில் இருக்கிறவர்கள் அந்த நாளில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளும் கிருபையை காலையில் பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம அன்றாடமும் அனுதினமும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்குள் திணிக்கப்படுகிற போராட்டம் உண்டு. கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளோடு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். மிருக குணம் படைத்த மனிதனோடும் கண்ணுக்கு தெரியாத சில போராட்டங்களோடும் நாம் போராட வேண்டி இருக்கிறது. இந்த காலை ஜெபத்தில் நாம் ஜெபிக்கிற போது அந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளோடு எதிர்த்து நிற்பதற்கும் பொல்லாத ஆவிகளை மேற்கொள்வதற்கும் மிருக குணம் படைத்த மனிதர்கள், மனித நேயம் இல்லாத மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு வருகிற எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் மேற்கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் தேவனிடமிருந்து அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதான் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் காலையில கர்த்தருடைய முகத்தை தேடுகிற நேரம். இன்னைக்கு அநேகர் எல்லாம் கையை தேடுறாங்க, ஆண்டவர் கையில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. காலையில் எழும்பி கையை தேடுகிற நேரம் அல்ல, அவருடைய முகத்தை தேடுகிற நேரம், அவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம், அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்கிற நேரம் தான் இந்த அதிகாலை நேரம். சங்கீதம் 88:13 வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, காலையில என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்திற்கு வரும். வாசிக்கலாம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையில என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அழகான நாமத்தை வைத்தார் சங்கீதக்காரன், ஜெபத்தை கேட்கிறவரே என்று. அப்ப இந்த காலை ஜெபம், ஏன் இந்த காலை ஜெபம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பகலெல்லாம் நாம் வேலை பார்க்கிறோம், பகலெல்லாம் நம்முடைய சரீரங்கள் வேலை செய்து களைப்பாய் விடுகிறது, இரவிலே படுத்து விடுகிறோம். அதிகாலையில் இந்த சரீரமெல்லாம் இளைப்பாறி ஓய்வெடுத்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஜெபத்திற்கு இந்த சரீரம் ஒத்துழைக்கிற ஒரு நேரம் இருக்குமென்றால் காலை நேரம் தான். இந்த காலை நேர ஜெபத்தை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. அடிக்கடி காலை நேரத்தை கையை உயர்த்த சொல்றோம்னா, சிலவங்களுக்கு கண்ணு விழித்திருக்கும் ஆனா சரீரம் விழிக்காது, சிலவங்களுக்கு சரீரம் விழித்திருக்கும் கண்ணு விழிக்காது. அப்படியே கண்ணை மூடிட்டு போய் பாத்ரூம்ல சுவிட்சை போட்டு காரியத்தை முடிச்சுட்டு வந்துருவாங்க. சரீரம் விழிக்காது, கண்ணு விழிக்கும், சரீரம் விழிக்காது. சிலவங்க சரீரம் விழிக்கும், கண்ணு விழிக்காது. ஒரு விடுதலை இருக்காது காலை நேரம். அதனால காலை நேரத்தை அதிகமான வார்த்தைகளை காட்டிலும் ஜெபத்துக்குள்ளே நடத்த விரும்புவது உண்டு. அல்லேலூயா. ஆமென். காலையில் எழுந்து அவருடைய முகத்தை முதலில் பார்ப்பதும், காலையில் எழுந்து அவருடைய சத்தத்தை முதலில் கேட்பதும், காலையில் எழுந்து அவரோடு முதலில் பேசுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசியம். ஆமென். சிலவங்க காலையில எழுந்து பால்காரர் முகத்தில் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு பார்ப்பாங்க, 1 லிட்டர் பால் கொடுங்கோ அப்படின்னு. அப்படி இல்லை, காலையில் எழுந்து தேவாதி தேவனுடைய முகத்தை பார்ப்பதும் அவருடைய சத்தத்தை முதலில் கேட்பதும், அல்லேலூயா, அவரோடு முதலில் பேசுவதும் ஒரு சிறந்த ஆவிக்குரிய அஸ்திபாரமான வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு செல்போன் அதிகமா வந்துருச்சு, கர்த்தர் தோத்திரம். எங்கிட்ட அந்த பெரிய போன் இல்லை, நான் சின்ன போன் தான் வச்சிருக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நல்லது அது. தோத்திரம். அதனால காலையில் எழும்பி தடவிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாளும் தடவி திரிவோம்.
அப்படி இல்லாதபடிக்கு எந்த செல்போன் வந்தாலும் தடவிட்டே இருக்காத தம்பி, காலையில் எழும்பி அப்பா முகத்தை பார்த்துரு, அப்பா சத்தம் கேட்டுரு, அப்பாவோட பேசிடு. அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாய் வாழுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு அறிவு இருக்கலாம், நமக்கு அனுபவம் இருக்கலாம், நன்றாக படித்து இருக்கலாம், நல்ல பணம் இருக்கலாம், நல்ல வாகனம் இருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கலாம். இவைகளை வைத்து இந்த உலகத்தில் வெற்றியாய் ஜெயமாய் ஒரு நாளும் வாழ முடியாது தேவனுடைய கிருபை இல்லாமல். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த நாள் முழுவதும் வெற்றியாய்த்தான் நாம் இருப்போம். நீதிமொழிகள் 8:17 வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:17 பாருங்கள். நீதிமொழி 8:10, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேகம் நம்ம தெரியும், ஒரு ஊர்ல இருந்து வருகிறார் என்று சொன்னால் அவருக்காக நாம் ஆயத்தமாய் காத்திருப்போம். ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளம் என்ன? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குவது, அவரை முன்னிலைப்படுத்துவது. ஆமென். காலையில எழுந்து அவருடைய முகத்திற்கு முன்பு வருவதற்கு முன்பு சற்று ஆயத்தமாகி விட வேண்டும். ஆமென். ஒரே ஒரு நிமிஷம்தான், ஒரு 10 வினாடியை நீங்கள் ஜெயித்தால் அந்த நாள் முழுவதும் ஜெயிப்பீர்கள். அந்த 10 வினாடி என்ன வினாடி அப்படின்னா, கண் விழித்த உடனே தூக்கத்தை விட்டு துள்ளி எழுப்ப வேண்டும். ஆனா அந்த 10 வினாடி மட்டும் உங்கள் சரீரத்தோடும் உங்களோடும் சத்துரு போராடும். அந்த 10 செகண்ட் 1 2 3 சொல்ற மாதிரி அந்த 10 வினாடியை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் வெற்றி தான். ஆமென். எழுந்த உடனே படுக்கையில உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த படுக்கை உங்களை கூப்பிடும், வான்னு. படுக்கை கூப்பிடுதா? என்னையெல்லாம் கூப்பிட்டுருக்குப்பா, உங்களை கூப்பிடலையா? படுக்கையில் உட்கார்ந்து அந்த படுக்கை கூப்பிடும், வா. ஆகவே படுக்கை விட்டு முதல் எழுந்தணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து புறப்பட்டார். ஆகவே நாமும் படுக்கை அறையை விட்டு எழுந்து புறப்படணும். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம வரணும். அங்கு தேவனோடு சற்று நேரம் நல்ல பாடணும், கர்த்தரை நல்ல ஆராதிக்கணும். அதிகாலையில சத்தம், கொஞ்ச நேரம் வரைக்கும் சத்தம். ஆமென். நம்ம ஜெபிக்கிற சத்தம் நம்ம காதுக்கு கேட்கணும். நல்ல சத்தம் சொல்லுங்க. இங்க மானிட்டர் வச்சிருக்காங்க, சில இடங்களுக்கு போறேன்னு தான் சொல்லுவேன், இந்த மானிட்டர் சத்தத்தை கொஞ்சம் தூக்கு தம்பி அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் அந்த ஸ்பீக்கர்லாம் உங்களுக்கு, இந்த ஸ்பீக்கர் எனக்கு. நான் என்ன பேசுகிறேன் என்கிற சத்தம் எனக்கு கேட்குமானால் என் ஆவி ஆத்தும் உற்சாகம் அடைகிறது. அதே போல சத்தம் கேட்பது மட்டுமல்ல, அந்த சத்தம், நான் ஜெபிக்கிற சத்தம் என் காதுகளில் வருமானால் எனக்கு ஒரு உயிர்ப்பித்த அனுபவம் உண்டாகும். அப்ப காலையில என்ன பண்ணும்? சத்தமா ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் அவர் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஊக்கமா ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே காலையில எழுந்து கொஞ்சம் சத்தமா ஜெபிச்சு பழகிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மகிமையாய் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். பரிசுத்த ஜான் பிரச்சர், டேவிட் பெயனார்ட், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜான் பேட்டர், கார்மைக்கேல் அம்மையா தேசத்தின் எழுப்புதலுக்கு, தேசத்தின் மறுரூபத்திற்கு, அழிந்து போற மக்களை ஆத்துமாவை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ மனிதர்கள் எல்லாம் அதிகாலை நேரத்தில் எழுந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படி எழுந்து தேவ சமூகத்தில் நீங்கள் வருவீர்களேயானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற போது, காலையில் எழும்புகிற போது அந்த புது கிருபைகள் அவைகள் காலைதோறும் புதியவைகள், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஆமென். காலையில் என்னன்னா, சீக்கிரமா எழும்பி மன்னாவை சேகரிக்கணும். ஆமென். 16:16 காலையில மன்னாவை சீக்கிரமா எழுந்தா மன்னா கிடைக்கும், கொஞ்சம் நேரம் பொறுத்தா மண்ணு தான் கிடைக்கும். புரியல? சீக்கிரமா எழுந்தா என்ன கிடைக்கும்? மண்ணா கிடைக்கும், இல்லைன்னா மண்ணு தான் கிடைக்கும். ஏன்னா மண்ணா என்ன ஆயிரும்? போயிடும். தங்கள் வீட்டில் உள்ள மக்களின் லக்கத்தின்படி மன்னாவை சேகரிக்கணும். ஆமென்.
யோபு காலையில் எழுந்து தன் பிள்ளைகளுடைய இரக்கத்தின்படி சர்வாங்க தகன பலி செலுத்தினார் என்று யோபு 1:5 வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி, ஒரு வாலிப பெண், ஒரு வாலிப தம்பி, ஒரு ஊழியக்காரர் காலையில் எழுந்து தன் வீட்டில் இருக்கிற மக்களின் இரக்கத்தின்படி மன்னாவை சேகரிக்கிற நேரம் காலை நேரம். அல்லேலூயா. அத கரலை வைத்து 16 வாசித்தம்பி. யாத்திரையாகமம் 16 பாருங்க. சிலவங்க அப்படியே முழிக்கிறாங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். அல்லேலூயா. அப்ப காலையில என்ன நேரம்? அவங்க லக்கத்தின்படி குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்கபடி காலையில மன்னாவை என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ஆமென். அப்ப 5 பேர் இருந்தா அதிகமா சேர்க்கணும், 10 பேர் சேர்ந்தா இன்னும் அதிகமா சேர்க்கணும். அப்போ காலையில் எழும்பி மன்னாவை சேகரிக்கிற நேரம், புது கிருபைகளை பெற்றுக் கொள்கிற நேரம். ஏதோ ஒரு நாள் ஜெபித்த ஜெபத்தை வைத்து மற்ற நாளை போட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் புது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதோ ஒரு முறை ஜெபிக்கிற ஜெபத்தை வைத்து காலமெல்லாம் கடந்து போக விட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப காலை நேரம் மன்னாவை சேகரிக்கிற நேரம், தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிற நேரம், தேவ சத்தத்தை கேட்கிற நேரம். கர்த்தாவே காலையில் ஆயத்தமாவே உடைய சத்தத்திற்கு நான் காத்திருக்கிறேன் என்று சங்கீதம் 119 நாம் வாசிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறோமே, அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட கேட்க வேண்டும். ஆமென். சிஸ்டர் ஜாய்ஸ் மேயர் சொல்லுகிறார்கள் தன்னுடைய புத்தகத்தில், அனுபவத்தில், ஒரு மனிதனிடமிருந்து கேட்கிற பல லட்சம் வார்த்தைகளை காட்டிலும் காலையில் எழுந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரே ஒரு வார்த்தை போதும், அந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படுவார் என்று சொல்லுகிறார் சிஸ்டர் ஜாய்ஸ் மேயர். அல்லேலூயா. அப்போ காலையில வரும்போது ஒரு வார்த்தை, ஆமென், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அந்த வேலைக்கு அந்த வார்த்தையை நம்பி போனான். யோவான் 4:50 இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போனான். ஒரே ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை அந்த நாள் முழுவதும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும், நம்மோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கும். ஆகவே அந்த காலை நேரத்தில் மன்னாவை சேகரிக்கிற நேரம் அல்ல மட்டுமல்ல, தன்னுடைய வார்த்தையை பெறுகிற நேரம், தன்னுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற நேரம், அவரை நோக்கி பார்க்கிற நேரம், நாம் பிரகாசம் அடைகிற நேரம். அல்லேலூயா. வழி நடத்துவதற்கு வேண்டிய வழியை நாம் பெற்றுக்கொள்கிற நேரம் காலை நேரமாக இருக்கிறபடினால இந்த காலை நேரம் தனி ஜெபத்திற்கு ஒரு விசேஷித்தமான நேரம். அல்லேலூயா. சில நேரங்களில் சிலரை உணவு அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். நல்ல கவனிங்கள். இதோட அடிமைத்தனத்தினுடைய ஆவி. எல்லாம் பசிக்கு சாப்பிடுறதுக்கு பதிலா சிலவங்க ருசிக்கு சாப்பிடுவாங்க. ஆமென். தக்காளி சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழும்புறாங்க. இவங்க பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்டுட்டு பெட்ல புரண்டுட்டு கிடக்குறாங்க. சிலவங்களுக்கு அந்த பசிக்காக, அதனால சிலவங்களை அந்த உணவு அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம், சிலவங்களை தூக்கம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் தூங்கல. இல்ல, ஒரு மனிதனுக்கு அளவான தூக்கம் தேவை, அளவான சாப்பாடுகள் தேவை. ஆனா அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அடிமையாக இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் முன்னேறி போகவே முடியாது. அது உணவு பழக்கமாக இருக்கலாம், அது தூக்கமாக இருக்கலாம், எதன் மேல் இருக்கிற ஆர்வமாக இருக்கலாம். எதற்கும் அடிமையாக கூடாது. ஆமென். நாம் தான் அதை ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர, அது பணமாக இருந்தாலும் அது நம்மை ஆளுகை செய்ய ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. நல்ல கரங்களை வீழ்த்தி ஆமென். சத்தமே வரல. தூக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும், பசியையும் நாம் மேற்கொள்ளணும். நம்மை அதை ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர நாம் அது நம்மை ஆளுகை செய்யுமானால் நமக்கு ஆபத்துகளை கொண்டு வரும். ஆமென். எனக்கு என்னை பயிற்றுவித்த ஊழியக்காரர்கள் 4 இரவு ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன். 4 இரவு ஜெபங்கள் வேலைக்கு போய்விட்டு அந்த நாட்களில் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் முழங்காலில் சொல்லி கொடுத்த போதகர் முழங்கால் நிற்க வைப்பார், அடிப்பார். முழங்கால் நிற்கவில்லை என்றால் ஒழுங்காய் அடித்து வளர்த்தினார், கண்டித்து வளர்த்தினார், புத்தி சொல்லி வளர்த்தினார், தவறுகள் சொல்லும்போது திருத்தி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு சபைகளில் திருத்துவதுக்கான மக்கள் விரும்புவதில்லை, புத்தி சொல்வதை விரும்புவதில்லை, தவறை சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட பக்குவம் இந்த நாட்களை மாறி போயிட்டு எங்களை அடிச்சு வளர்த்துறதுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு சபையில ஏதாவது ஒரு தப்பு சொன்னா முகம் இருண்டு விடுகிறது, முகம் காயினை போல வேறுபடுகிறது. அல்லேலூயா.
ஆகவே எதற்கும் அடிமைப்படாமல் நிற்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தர வேண்டும். அந்த நாளில் மனிதனிடமிருந்து வருகிற எதிர்ப்பு, வேலை ஸ்தலத்தில் வருகிற எதிர்ப்பு, குடும்பத்தில் வருகிற எதிர்ப்பு, பிள்ளைகள் பலவித சூழ்நிலையில் சந்திக்கிற எதிர்ப்பு, இவைகளை எல்லாம் மேற்கொள்ளவும் மடங்கடிக்கவும் ஜெயமாய் வெற்றியாய் வாழ்வதற்கும் இந்த காலை நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை மிக முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு தாயாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தை நடத்துவதற்கு, சிறப்பாய் நடத்துவதற்கு காலையில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு தகப்பனாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை நல்ல ஒரு தகப்பனாக நடத்துவதற்கு அந்த காலையில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக இருப்பீர்களானால் அந்த நிறுவனத்தில் மிகவும் மேன்மையாய் சிறந்த அளவிற்கு நீங்கள் அலுவலர்களை பார்ப்பதற்கு அந்த கிருபை அவசியமாக இருக்கிறது. காலையில் பயணப்படுவதற்கு பயணத்தின் பாதுகாப்பை அந்த கிருபை பெறுவது அவசியமாக இருக்கிறது. அந்த நாள் முழுவதும் சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கிருபையை பெறுவது அவசியமாக இருக்கிறது. அந்த நாள் முழுவதும் மனநிலையில் தெளிவோடும் சந்தோஷத்தோடு இருப்பதற்கு அந்த கிருபை அவசியமாக இருக்கிறது. நம் கையில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதமான பொறுப்புகளை நேர்மையுடனும் உண்மையுடனும் செய்து முடிப்பதற்கு தேவ கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளும் மனிதன் வைத்திருக்கிற சூழ்ச்சிகளை மேற்கொண்டு முன்னேறுவதற்கு அந்த கிருபையை பெற வேண்டியதாக இருக்கிறது. வாலிப தம்பி, நீ தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த கிருபையை பெற வேண்டியதாக இருக்கிறது. வாலிப மகளே, சத்துருவானம் வைத்திருக்கிற ஒரு எதிர்கால திட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை மேற்கொள்வதற்கு இந்த காலையிலே இந்த கிருபையை நீ பெற வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே காலை ஜெபத்தை ஒரு நாளும் நீங்கள் அலட்சியம் பண்ணி விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்தார், அநேக பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், அவர்கள் வெற்றியாய் ஜீவித்தார்கள், ஜெயமாய் வாழ்ந்தார்கள், கர்த்தருக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? காலை ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துவது நிமித்தம். ஆமென். அல்லேலூயா. காலையில உங்க பிள்ளைகள் எழுப்பி பார்க்கும்போது அப்பா முழங்கால நிற்கிறத பார்க்கணும், அம்மா முழங்கால நிற்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். உங்க குடும்ப ஆசீர்வாதமாகும். காலையில் உங்க பிள்ளைகள் விழித்து பார்க்கும்போது இது எங்க அம்மாவுடைய ஜெப நேரம், இது எங்க அப்பாவுடைய ஜெப நேரம், இந்த எங்க அம்மாவுடைய உபவாச நாள், இன்றைக்கு எங்க அப்பாவுடைய உபவாச நாள்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா உங்க உபவாச நாள்னு? தெரியாது. உபவாசம் இருந்தா தானே சொல்றதுக்கு, உபவாசமே இல்லையே. இது என் அம்மாவுடைய உபவாச நாள், இது எங்க அப்பாவுடைய உபவாச நாள். இந்த நேரம் எங்க அப்பாவுடைய பிரேயர் டைம். எங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்க அம்மா தேவனோடு பேசுகிறவர்கள், எங்க அப்பா தேவனோடு பேசுகிறவர்கள். எங்க அப்பா ஜெபிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா தேவனை கேட்காம விசாரிக்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்க அப்பா ஒரு மேனேஜர் அப்படி இல்லை, எங்க அப்பா ஒரு தேவ மனிதன். எங்க அம்மா ஒரு டீச்சர் இல்ல, எங்க அம்மா ஒரு தேவ மனுஷி. தேவனிடம் சம்பாஷிக்காமல், தேவனிடம் கேட்காமல், தேவனிடம் உறவாடாமல், வழிநடத்தலை பெறாமல் அவங்க எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா ஒரு பரிசுத்த மனவாட்டி என்று சொல்லி உங்க பிள்ளைகள் சொல்லணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பதான் பிள்ளைகள் கீழ்ப்படியும். இப்போ உள்ள பிள்ளைகளை மிரட்டினாலாம் கீழ்ப்படியாது. ஆமென். போமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லும். ஆமென். ஆனா கர்த்தரோட நீங்க இருக்கிறத பார்த்தா, கர்த்தரோட மோசே இருந்ததுனாலதான் ஜனங்கள் கொஞ்சமாவது கீழ்ப்படிஞ்சாங்க. நம்மோடு கர்த்தர் இருக்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கணும். நீங்க எடுக்கிற முடிவுல கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்கணும். நீங்க நடக்கிறது கர்த்தர் உங்களோடு இருக்கிறத பார்க்கணும். நீங்க பேசுவது நடக்குவது பார்ப்பது பிள்ளைகள் பார்க்கணும். எங்க அம்மாவோடு எங்க அப்பாவோடு ஆண்டவர் இருக்கிறாரு, எங்க அம்மா என்ன சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும், அதை மீறி நம்ம செய்யக்கூடாது என்கிற பயம் இருக்குமானால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. ஆமென். கடைசி நாட்களை ஜெபிக்காம கடைசி காலையில் போச்சுங்கன்னா பிள்ளைகள் தானாகவே திருமணத்தை தேடி போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. ஆகவே இப்போதே என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதும் கண்ட்ரோல் பண்ணுவதும் தேவனுக்கு நடத்துவது உங்க முழங்கால தான் இருக்கு. காலையில் எழும்பும்போது முழங்கால் நிற்கும் போது பாரு, பிள்ளை சொல்லும், சில பிள்ளைங்க சாட்சி, எங்க அப்பாவுடைய ஜெபம் எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் இந்த பதவியில் என்ன கூட அமர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவளா இருந்தா உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிற போது பிள்ளையின் முகத்தை பார்க்க மாட்டார், கர்த்தர் உங்களின் முகத்தை பார்ப்பார். ஆபிரகாம் ஆண்டவர் எரிகோவுக்கு போகிறார். எரிகோவில காட்டத்தி மரத்தின் மேல் ஒரு சபிக்கப்பட்ட பட்டணத்தில்
சபிக்கப்பட்ட ஒரு மனிதன், சபிக்கப்பட்ட மரத்தில் சபிக்கப்பட்ட தொழிலை செய்கிறவன், அவன் காட்டத்தி மரத்தில் இருக்கிறான். எரிகோ சபிக்கப்பட்ட மரம், காட்டத்தி மரம் சபிக்கப்பட்ட மரம். குள்ளனாய் பிறப்பது சாபமான காரியமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. சபிக்கப்பட்ட பட்டணத்தில் சபிக்கப்பட்ட மரத்தில் சபிக்கப்பட்ட ஒரு மனிதன், சபிக்கப்பட்ட தொழிலை செய்கிறவன் இருந்தான். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சகைவை பார்க்கல, அவனுடைய முகத்துல ஆபிரகாமை பார்த்தாரு. ஆமென். ஆண்டவர் யாருக்கு முகத்தை பார்ப்பார் தெரியுமா? உங்க முகத்தை பார்ப்பார். இயேசு தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு 18 வருஷம் ஒரு அம்மா கூனியா இருக்குது. அந்த அம்மாவுக்கு முகத்துல இயேசு ஆபிரகாமை பார்த்தார். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போகிற போது ஆண்டவர் அந்த மனித பெண்ணை அல்ல, அந்த வாலிபனை அல்ல, அந்த தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறார். ஆமென். இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி நீங்க தேவனோடு உறவாடுகிற, சஞ்சரிக்கிற, தேவ சத்தம் கேட்கிற, தேவனோடு ஒத்துப்போகிற, தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர் என்றால் உங்கள் பிள்ளைகள் பிற்கால சன்னதி ஆசீர்வதிக்கப்படும், பிற்கால சன்னதி உயர்த்தப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை பார்ப்பார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. உங்க முகத்தை அப்பா பார்ப்பார். உங்க பிள்ளைகள் போகும்போது பிள்ளைக்கு முகத்தை இல்ல, உங்க முகத்தை பார்ப்பாங்க. உங்களுக்கு பேரம் பேத்தி இருப்பாங்கன்னா அந்த உங்க முகத்தை பார்ப்பாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடைய புதிய பாட்டு நமக்கு வருவது உண்மையானால் நம்முடைய முகத்தில் அந்த நம்ம தேவனை சந்திக்கிற அந்த அனுபவம் நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல கலைவத்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆகவே அவருடைய முகத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில மக்கள் ஜெபிப்பதற்கு வருவார். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் முகத்தை பாருங்க, என் முகத்தை பாருங்க. இந்த தைரியம் நமக்கு வேணும். என் முகத்தை பாருங்க. நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, நமக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய ஐக்கியம் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது வழிவகுக்கும். அப்ப என்ன செய்யணும்? என் முகத்தை பாருங்க ஆண்டவரே, என் முகத்தை பாருங்க. என் பிள்ளை முகத்தை பார்த்தா ஆசீர்வதிப்பதற்கு முடியாது, என்ன பார்த்தா என் பிள்ளை ஆசீர்வதிக்கலாம். அவங்க குடும்பத்து நிலைமையை பார்த்தா ஆசீர்வதிக்க முடியாது, என் முகத்தை பார்த்தா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம். அப்படி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே என் முகத்தை பாருங்க, ஒரு ஆசீர்வதிங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். காலையில் எழுந்து சில நேரங்கள் சின்ன குட்டி பிள்ளைகள் அம்மா சமையல் அறையில வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் ஓடி போய் அப்படி கையை உயர்த்தும், கையை உயர்த்தும். டேய் இல்லடா, அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிறல்ல இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை கையை போய் தூக்குன்னு சொல்லாது, கையை உயர்த்தின உடனே தாய் அந்த பிள்ளையை தூக்கி தன் இடுப்பில் வைத்துக் கொள்கிறார். ஆமென். அது பெண்களுக்கு தான் பெரிய கிருபை. அல்லேலூயா. ஒரே நேரத்தில் 8-9 வேலையை பார்ப்பாங்க. ஒரு பர்னர்ல டீ, ஒரு பர்னர்ல இட்லி, ஒரு பர்னர்ல சாம்பார், இன்னொரு பக்கம் டீ. இந்த வேலை பிள்ளை இருப்பாங்க, அதோட டிவியும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த கிருபை. ஒரு பர்னர்ல டீ எல்லாமே நடக்குமா இருக்கும். ஒரு போது பிள்ளை இடுப்பில் இருந்துக்கும் அந்த கிருபை. அந்த பிள்ளை தூக்கி வைக்கிறாங்க. அதே போல கரக்களை உயர்த்தும் போது என்னை தூக்குங்கப்பான்னு அடையாளம். ஒரு பாட்டு நடக்க சொல்லி தாரும் வேணும், கையை தூக்குனா ராஜா என்னை தூக்குங்கப்பான்னு அர்த்தம். காலையில் எழுந்துட்டு ஆண்டோட சொல்லணும், இந்த கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பான்னு. சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் என்னை கரம் பிடித்து நடத்தினீரு, கரத்தை கொடுத்தாதானே கரத்தை பிடிக்கிறதுக்கு, கரமே கொடுக்கலையே. காலையில எழுந்து தேவ சமூகத்தில் போய் நின்று என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். அப்ப கரம் பிடித்து நடத்துவார், கரத்தை பிடித்து நடத்துவார். அவர் விரும்புகிற வழியில் நடத்துவார். நம்ம விரும்புகிற இடத்துல விட மாட்டார். நம்ம சொல்லணும், நான் விரும்புகிற இடத்துல என்னை விடக்கூடாது ஆண்டவரே, நான் விரும்புறதெல்லாம் எனக்கு தராதீங்க. சத்தமா, நான் விரும்புறதெல்லாம் எனக்கு தராதீங்க, எனக்கு தேவையானதை மட்டும்தாங்க. இந்த காலு தேவையான இடத்துக்கு நீ போக கூடாது, பேசக்கூடாது. இந்த கண்ணு இந்த நாள் முழுவதும் கண்டதெல்லாம் பார்க்க கூடாது. இந்த இருதயம் கண்டதெல்லாம் யோசிக்க கூடாது. இந்த நாள் முழுவதும்
இந்த நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய மகிமை, 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 மகிமை. ஜீசஸ், கர்த்தருடைய மகிமை, மகிமை, கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. பெற்றோர் மீது, பிள்ளைகள் மீது, வாலிபர்கள் மீது கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும் ஐயா. சக்கின மகிமை நிரப்பட்டும். மகிமையில மன்னா வெளிப்பட்டது போல கர்த்தருடைய மகிமையில கர்த்தருடைய திருமுகம் வெளிப்படுவதாக. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வருமே. சேர்ந்து சொல்லுவோமா? மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. இந்த செயல் எங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வருமே. கவனிங்க. அடுத்தது, பிள்ளைகளை இயேசு தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அம்மாவா, அம்மாவா, காலையில பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வரும்படி அவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். அவர் தொடும்படி அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அவர் அணைத்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ பிள்ளைகள் தூங்கிட்டு தானே இருக்காங்க. பாஸ்டர், பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகளை எப்படி தொடும்படி கொண்டு வருது? பிள்ளைகள் தூங்கட்டும். நீங்கள் பிள்ளைகளை, ஆண்டவரே என் மூத்த பிள்ளை எப்சிபாவை கொண்டு வரேன், இளைய பையன் ஸ்டீவனை கொண்டு வரேன், உங்க கரத்தை அவன் மேல வைங்க. காலையில சொல்லணும், காலையில சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகளை தொடுங்க, உங்க கரத்தை நீட்டி தொடுங்க, என் கணவனை நீங்க தொடுங்க, உடைய கிருபையினா தொடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை காலையில தேவ சமூகத்தில் கொண்டு வருவது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இரண்டாவது, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். மூன்றாவது, உங்கள் தேவைகளை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். நான்காவது, உங்கள் ஆவிக்குரிய பலவீனத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள். ஐந்தாவது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். அடுத்தது, உங்கள் பெற்றோரை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்களோடு கூட பிறந்தவர்களை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் தொழிலை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் வகிக்கும் பதவியை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். ஊழியக்காரராக இருந்தால் கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கை தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். அது ஒரு ஆசீர்வாதம். தேவ சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்நாள் தேவ சமூகத்தில் போன போதுதான் விடிவுக்கு உண்டாயிற்று. தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. காலை தேவ சமூகத்தில் கொண்டு வா. கண்களை மூடி, கண்களை மூடி, கரங்களை வைத்து அமைதியா சமூகத்துக்கு கொண்டு வாங்க. சொல்லுங்க, என் குடும்பத்தோட சமூகத்தில் கொண்டு வரேன், என் பிள்ளைகளோட சமூகத்தில் கொண்டு வரேன், என் சபையுடைய சமூகத்தில் கொண்டு வரேன், நான் சந்திக்கும் போராட்டத்தை கொண்டு வருகிறேன், என் தேவைகளை சமூகத்தில் கொண்டு வருகிறேன், என் கணவனுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன், என் மாமியார் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறேன், என் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறேன். ஐயா, என் பிள்ளைகள் +2 படிக்கிறாங்க ஐயா, 10th படிக்கிறாங்க ஐயா, எங்க பிள்ளைகளை சமூகத்துல கொண்டு வர்றையா, எங்க சபையை தேவ சமூகத்துல கொண்டு வர்றையா, என் குடும்பத்தை தேவ சமூகத்துல கொண்டு வர்றையா, நான் சந்திக்கும் பிரச்சனைகள் போராட்டங்களை நான் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறேன் ஐயா.
எஸ் டங்ஸ்ல வாயை திறந்து ஒரு அக்கினி விழுகிறது. பழகுங்க. எஸ் எஸ் கொண்டு வருகிறேன், கொண்டு வருகிறேன். என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என் தரிசனம், என் அழைப்பு, என் ஆவிக்குரிய பலவீனம், ஆமென், எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வருகிறேன், கொண்டு வருகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் விட்டு வந்த சபை, விட்டு வந்த சபை மக்கள், விட்டு வந்த குடும்பம், விட்டு வந்த சிறு பிள்ளைகள், விட்டு வந்த அன்பு வயதான தாய் தகப்பன்மார்கள் எல்லாரையும் சமூகத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்தி ஜெபிக்கிறேன். அப்பா, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், படிப்புக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வாலிப தம்பி தங்கைகளை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்தி நான் ஜெபிக்கிறேன். வழி தவறாமலும், பாதை தவறாமலும், தீட்டுப்படாமலும், கரைவிடாமலும் தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்திற்கு நேராய் வாலிப பிள்ளை கடந்து போக உதவி செய்யும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள், மொட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள், தாய்த்து எதிர்த்திருக்கிற பிள்ளைகளை சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி கரங்களை வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நஷ்டமடைந்த தொழில்கள், பிரிவினையில் இருக்கிற குடும்பங்களை சமூகத்தில் கொண்டு வந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். சரீர பலவீனங்கள், மனநிலையில் இருக்கக்கூடிய கட்டுகள், கலக்கங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் கொண்டு வந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் அவைகளெல்லாம் சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிலில் இருக்கிற மந்த நிலை, தொழிலில் இருக்கக்கூடிய தேக்க நிலை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இங்க வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். விட்டு வந்திருக்கிற சபைகள், அவர்களுக்கு கொடுத்த தரிசனம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, அவர்களுக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தை சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கேம்பஸ் முழுவதும் உம்முடைய மகிமாய், உம்முடைய மகிமாய், இந்த இடம் முழுவதும் என்னுடைய மகிமாய் நிரம்புவதாக. ஒவ்வொரு பகுதியும் இந்த நாளில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பாடல், ஆராதனை நேரங்கள், ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமுள்ள யாவுடைய கண்களும் அது ஏகமாய் காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி மகிமையை காண்பார்களாக, தேவனுடைய மகிமையை காண்பார்களாக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த 2022 ஆண்டினுடைய மே மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையை, இந்த தேதியை உடைய கல்வாரி ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென்.